வாட்ஸ்அப் ஆப்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களோட Instagram அக்கவுண்ட்டுக்கு ஸ்டோரியில நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லயே வந்திருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ டைரக்ட்டா Instagram ஸ்டோரிக்கு ஷேர் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப்ல நீங்க ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருப்பீங்க. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுமே சைடில் வந்து இந்த மாதிரி 3 லைன்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஷேர் டு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எந்த அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி வந்து வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து டேரெக்டாக Instagram ஸ்டோரிக்கு வந்து ஷேர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த Instagram அக்கௌண்ட்டை கரெக்டாக Instagramல லாகின் பண்ணி ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஷேர் டு Instagram அப்படின்றத கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அலோவ் கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபினிஷிங் ஆடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட Instagram ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படின்ற மாதிரி வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி Instagram லோகோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களோட ஸ்டோரியில் ஷேர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட Instagramல போய் பார்த்தீங்க உங்களோட அக்கௌண்ட்டில் அப்படின்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டுருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட Instagram ஸ்டோரியில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடும். இதுவே இப்போ நீங்கள் வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுறப்ப தான் இவ்வளோ ப்ராசஸ். இப்போ செகண்ட் டைம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஷேர் டு Instagram அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஷேர் ஆப்ஷன் கேட்கும். ஷேர் அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் Instagramல உங்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Instagram ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடுக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்தடுத்து பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் டு Instagram அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலியமாகவே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட Instagramல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டுறக்கூடிய ஸ்டேட்டஸை எப்படி வந்து Instagram ஸ்டோரிக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.